திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் கனமழையால் சாலையில் மரம் விழுந்ததில் நல்வாய்ப்பாக பெண் உயிர் தப்பினார். இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ராஜசேகர் இணைந்திருக்கிறார். ராஜசேகர், இந்த விபத்து எப்படி நடந்தது? லாவண்யா, திருவாரூர் மாவட்டத்துல நேற்று அதிகாலை தொடங்கிய மழை தற்பொழுது வரை தொடர்ந்து இடைவிடாமல் கனமழை என்பது பெய்து வருகிறது. திருவாரூர் மாவட்டம் முழுவதும் கடந்த 24 மணி நேரத்துல 80 சென்டிமீட்டர் மழை அளவு என்பது பதிவாகி இருக்கிறது. அதிகபட்சமாக திருவாரூர்ல 12 சென்டிமீட்டர் மழை அளவும், நன்னிலத்தில் 8 சென்டிமீட்டர் மழை அளவும் பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே தன்னாநல்லூரிலிருந்து நன்னிலம் செல்லும் சாலையில் நல்லமாங்குடி என்கிற இடத்துல 50 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரம் என்பது இந்த தொடர் கனமழையின் காரணமாக சாலை முற்றிலுமாக சரிந்து விழுந்திருக்கிறது. அந்த நேரத்தில் அந்த மரம் விழும் பொழுது அருகில் இருந்த மின்கம்பம் ஒன்றில் அந்த மரம் விழுந்த பொழுது அந்த மின்கம்பம் சாய்ந்து கீழே விழுந்திருக்கிறது. அப்பொழுது மின்கம்பங்கள் அந்த பகுதியில் மின்சாரமும் இருந்திருக்கிறது. அந்த வழியாக ராணி என்கிற பெண் குடையை பிடித்தபடி நடந்து வந்திருக்கிறார். அதிர்ஷ்டவசமாக அந்த மின்கம்பம் விழுவதற்கு 2 அடிக்கு முன்னதாக அவர் வந்த பொழுது அந்த விபத்து என்பது அவர் மேல அந்த மின்கம்பம் விழாமல் அவர் உயிர் தப்பியிருக்கிறார். அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்து சம்பந்தமாக உடனடியாக நன்னிலம் பேரூராட்சி மற்றும் காவல்துறையினருக்கு அந்த பகுதி மக்கள் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. மின்வாரிய அதிகாரிகள் அந்த பகுதியில் மின்சாரத்தை துண்டித்து தற்பொழுது பேரூராட்சி ஊழியர்கள் அந்த மின்கம்பத்தை அகற்றும் பணியிலும் மரத்தை அகற்றும் பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த பகுதியில போக்குவரத்து பாதிப்பு என்பது முற்றிலுமாக ஏற்பட்டிருக்கிறது. காரணம், அந்த சன்னாநல்லூரில் இருந்து நன்னிலம் வழியாக கும்பகோணம் செல்லக்கூடிய பிரதான சாலை, அந்த சாலை ஏராளமான பொதுமக்களும் பேருந்துகளும் செல்லக்கூடிய அந்த சாலையில தற்பொழுது அந்த மரம் என்பது விழுந்திருக்கிறது. இதே போன்று திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தற்பொழுது தொடர் கனமழை என்பது பெய்து வருகிறது. திருவாரூர், நன்னிலம், திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, மன்னார்குடி, கூத்தாநல்லூர் இதை பல்வேறு பகுதிகளில் இந்த மழை என்பது தொடர்ந்து தற்பொழுது பெய்து வருகிறது. தற்பொழுது நல்லமாங்குடி பகுதியில் அந்த மரத்தை வெட்டி அகற்றும் பணியில நன்னிலம் பேரூராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து மின்வாரிய அதிகாரிகள் மின்கம்பத்தை அகற்றும் பணியில ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்.